அனைவருக்கும் வணக்கம். எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்த கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எதிர்ப்பை பதிவு செய்கிறார் என்கிற செய்தி பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கருத்து கேட்பு கூட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிப்பட்டது. கருத்து கேட்பு கூட்டங்கள் பொதுவாக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இரண்டு அரசுகளும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரிதான், மக்களிடம் அந்த திட்டம் குறித்து கருத்துக்களை கேட்டு மக்களுடைய ஆதரவு நிலைப்பாடுகளையும் எதிர்ப்பு நிலைப்பாடுகளையும் கேட்டதற்கு பிறகுதான் அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமா இல்லையா என்கிற முடிவுக்கு வர முடியும். அப்போ அந்த அடிப்படையில் கருத்து கேட்பு கூட்டங்கள் இது போன்ற திட்டங்களுக்கு நடத்தப்படுவது வழக்கம். இப்படிப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் பெரும்பாலும் மக்கள் கலந்து கொள்வார்கள். அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரே நேரடியாக போய் இது போன்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து எதிர்வினைகளை ஆற்றுவது என்பது அரிதிலும் அரிது. அது நம்ம பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் இங்கு நடக்கக்கூடிய மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்து வருகிறது. ஆனால் அதற்கு நேர் எதிராக, அதற்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ்நாட்டில் மக்களுக்கு விரோதமான, மக்களுக்கு எதிரான கருத்து கேட்பு கூட்டங்கள் நடக்கிற போது நேரடியாக களத்திற்கு சென்று தன்னுடைய கருத்துக்களை எதிர்வினையாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்வது வழக்கம். அதுக்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மெரினா கடல்ல பேனா சிலை, கருணாநிதி அவர்களுடைய பேனா சிலையை நாங்கள் நிறுவப் போகிறோம் என்று சொல்லி திமுக அரசு அந்த அறிவிப்புகளை வெளியிட்ட போது அது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாகவே கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தது. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிப்பட்டது. பேனா சிலை வைக்கப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொல்லியதோடு மட்டுமல்லாமல், வைக்கக்கூடாது, அதையும் மீறி வைத்தீர்கள் என்றால் நான் வந்து உடைப்பேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கிறது இல்லையா, அது ஒரு 15-20 நாட்களுக்கு அதுதான் விவாத பொருளாக, பேசு பொருளாக இருந்தது. அதுவும் அது சார்ந்த செய்திகளும் தான் விவாத பொருளாக இருந்தது. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிறகுதான் கருணாநிதி அவர்களுடைய அந்த சிலை, பேனா சிலை அமைப்பதன் மூலமாக, நிறுவுவதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்கிற விவாதங்கள் எல்லாம் வந்தது. சாதாரணமாக மக்களுக்கு சரி ஏதோ ஒரு சிலையை அமைச்சிட்டு போகிறாங்க, அதில் என்ன பிரச்சனை என்று இருந்த மக்கள் கூட ஆனால் சீமான் அவர்கள் இது குறித்து பேசியதற்கு பிறகு அதனால் ஏற்பட்ட விவாதங்கள் மூலமாக இது குறித்த செய்திகள் மக்களிடையே போய் சேர்ந்தது. பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே இந்த பேனா சிலைக்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு எதிர்வினையாற்றியதுதான். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் போயிருந்தால் இன்றைக்கு பேனா சிலை நிறுவப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுவரை பேனா சிலை நிறுவப்படவில்லை, இனியும் அது நிறுவப்படாது. இதுதான் கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய வலிமை. கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு மிகச்சிறப்பான, மிகச்சரியான சான்று கருணாநிதி அவர்களுடைய இந்த பேனா சிலை விவகாரம் தான். அது மட்டும்தானா என்று கேட்டால், அதானியினுடைய காட்டுப்பள்ளி துறைமுகம், அந்த துறைமுக திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக 2 முறை அறிவித்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதமும் அறிவித்திருந்தார்கள், 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த 2 முறையுமே அறிவித்தது போன்று கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவில்லை. மாறாக அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி. ஏன் தள்ளி வைக்கப்பட்டது அப்படி என்றால், இந்த 2 கருத்து கேட்பு கூட்டங்களிலும் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டார். அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதுமே அப்படியா அப்படின்னால் நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை மாற்றி வைக்கிறோம் என்று சொல்லி 2 கருத்து கேட்பு கூட்டங்கள் ஒரே திட்டத்திற்காக ஏற்கனவே மாற்றி வைக்கப்பட்டு விட்டது. அண்ணன் சீமான் அவர்கள் செல்கிறார் என்கிற காரணத்திற்காக. இப்போ நாளை நடைபெற இருக்கக்கூடிய எண்ணூர் அனல்மின் நிலைய திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த கருத்து கேட்பு கூட்டம் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்படுவதாக அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகுது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலேயே இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நாங்கள் நடத்த போகிறோம் என்று சொல்லி அறிவிப்பு வந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டார். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன், கலந்து கொண்டு என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வேன் என்று சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்ததுமே அந்த கருத்து கேட்பு கூட்டமும் தள்ளி வைக்கப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் கழித்து தற்போது மறுபடியும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நாளைய தினம் நடைபெற இருப்பது என்பது பெரிய ஒரு பரபரப்பை, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் மறுபடியும் அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு
சம்பவம் செய்ய இருக்கிறார். கடுமையான எதிர்வினைகளை அண்ணன் சீமான் அவர்கள் நாளை தினம் ஆற்றப் போகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்படி பேனா சிலைக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த திட்டத்திற்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்கள் நாளை தினம் பேச போகிற அந்த கருத்துகள் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை பரபரப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை தாண்டி மக்களிடையே இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் அந்த அளவிற்கு மாசுபட்டு போய் இருக்கிறது. அது பல முறை அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அவ்வளவு மாசை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு பாதிப்புகள், கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் இருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்கிறது. அந்த பகுதியின் மக்களுக்கு புற்றுநோயினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது என்று சொல்லி நிறைய செய்திகள், நிறைய பாதிப்புகள் இருக்கிறது பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பேச போகிறார் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு தீவிரமாக திமுக இருக்கிறது. இதை எப்படியாவது நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் என்பதில் ஆளும் அரசு மிக தீவிரமான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். எப்படியும் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக ஆளும் தரப்பு பல நபர்களை இறக்கலாம், எப்போதும் இறக்குவார்கள் இல்லையா? கடந்த பேனா சிலைக்கான அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட பேனா சிலை வேண்டும் என்று சொல்லி பேசுவதற்கு புதிய புதிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எல்லாம் இறக்கிவிட்டார்கள். அதே போன்று நாளையும் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எல்லாம் திமுக தரப்பு இறக்கும். எத்தனை பேரை இறக்கினாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு தான் நாளை தினம் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது. ஏன் திமுக தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் குறிவைத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே திமுக அரசு மீதான அத்தனை தவறுகளையும் ஆக்கப்பூர்வமாக சமரசம் இல்லாமல் எதிர்த்து நின்று சுட்டிக்காட்டி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு வருகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக மக்களுக்காக நின்று திமுக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. அதனாலதான் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை சிதைச்சிடணும், நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பல வேலைகளை இவங்க பார்த்துட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோர் இவர்களிடம் ஏற்கனவே சொல்லி சென்ற செய்தி தானே, நாம் பல முறை அதை பேசியிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே பிரசாந்த் கிஷோர் சொன்ன செய்தி என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியுடைய குரலாக சீமானின் குரல் தான் இருக்கும். இது பிரசாந்த் கிஷோர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நாளை தினம் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது இல்லையா? ஆனால் சீமான் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். எதிர்ப்பை தெரிவித்து நான் நேரடியாக வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வேன் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வருகிறார்களா கருத்து கேட்பு கூட்டத்திற்கு? வந்து அவர்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்களா? செய்வார்களா? எத்தனை பேர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள்? இல்லை அறிவிப்பு வெளியிடாமல் வருவார்களா? இதற்கு முன்பு நடந்த கூட்டங்களில் எல்லாம் வந்தார்களா? இது போன்ற எத்தனை மக்கள் விரோத திட்டங்களில், மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து எதிர்ப்புகளை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் எந்த நாசகர திட்டம் அமல்படுத்தப்பட வந்தாலும் அந்த திட்டத்தை பற்றிய ஒரு ஆரம்ப புள்ளி வந்ததுமே அறிக்கைகள் மூலமாக எதிர்ப்பு தெரிவிப்பது, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக எதிர்ப்பு தெரிவிப்பது, மக்களோடு மக்களாக களத்தில் நின்று எதிர்ப்புகளை தெரிவிப்பது என்பதெல்லாம் தாண்டி கருத்து கேட்பு கூட்டத்திலும் நேரடியாக கலந்து கொண்டு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய தலைவராக தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருந்து வருகிறார். நாளைய தினமும் அண்ணன் சீமான் அவர்களுடைய சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.